ஹலோ. இப்போ நம்ம பார்க்க போகிற சம் எது பேஸ் பண்ணி அப்படின்னா ஃபைண்ட் த ஸ்லோப். ஸோ வந்து இதில் என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மிட் பாயிண்ட் ஃபார்முலாவும் அண்ட் ஸ்லோப் ஃபார்முலாவும் யூஸ் பண்ணுவோம். ஸ்லோப் ஃபார்முலா இப்போ வரைக்கும் நம்ம படித்த ஃபார்முலாஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டு ஃபார்முலா tan theta when theta is the angle between angle from the positive x direction and y2 minus y1 divided by x2 minus x1 if the 2 points of the lines are given. Okay. So let's start. Find the slope of a line which passes through origin and the midpoint of the line segment joining the points P and B. So ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 0,-4 and 8,0. இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ற மாதிரி ஒரு லைன் செக்மெண்ட் இருக்கு. அந்த லைன் செக்மெண்ட்ல மிட் பாயிண்ட் எடுத்துக்கோ. அந்த மிட் பாயிண்ட்டுக்கும் ஆரிஜின் வழியாகவும் போகக்கூடிய இன்னொரு ஒரு லைனுக்கு ஸ்லோப் கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னவென்றால் இப்போ வந்து ஒரு 0,-4னா இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். This is B. P. 8,0 இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். It is B. ஸோ இந்த ரெண்டு லைனுக்கும் இடையில மிட் பாயிண்ட்னு ஒன்று இருக்குமா, அதை எம்ன்னு சொல்லிக்கோ. இப்போ ஆரிஜின்ல இருந்து அந்த மிட் பாயிண்ட் வழியா ஒரு லைன் போகுது. இதனுடைய ஸ்லோப் என்ன அப்படிங்கறத நமக்கு கொஸ்டின். அப்படின்னா நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? மிட் பாயிண்ட் எம் கண்டுபிடிக்கணும். ஸோ மிட் பாயிண்டோட ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? x1 plus x2 by 2 y1 plus y2 by 2. இதுதான் ஃபார்முலா நமக்கு தெரியுமா? இங்க x1 என்ன? x1 y1 வந்து p, x2 y2 வந்துட்டு b. ஓகேவா? Eight by 2 minus 4 by 2. So 4 minus 2. இதுதான் வந்து இதனுடைய மிட் பாயிண்ட். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? இந்த மிட் பாயிண்ட்டுக்கும் ஆரிஜினுக்கும், ஆரிஜின் இஸ் O 0,0 m 4 minus 2. இதை வச்சு நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். This is change in y value over change in x value. Okay. So minus 2 comma minus 0, 4 minus 0. So minus 2 by 4, which is minus 1 by 2. Okay. Am I right? Yeah. Next question polama. Find the slope of the line which makes an angle 30 degree with the positive direction of y-axis. Question correct read pannu. Y-axis measure the anti-clockwise. So y directionல இருந்து பாசிட்டிவா போகுது. பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இந்த டைரக்ஷன்ல ஸ்லோ ஆகுது. அந்த லைனோட ஆங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தா 30 டிகிரி மென்ஷன் பண்றாங்க. ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு லைன் இருக்கு. அந்த லைனோட ஆங்கிள் வந்து 30 டிகிரி ஃப்ரம் த பாசிட்டிவ் y டைரக்ஷன். பாசிட்டிவ் y டைரக்ஷன்ங்கிறது இதுதான். ஸோ சப்போஸ் இதுதான் லைன்னு வச்சுக்கோ. இது வந்து ஒரு 30 டிகிரி இருக்கு. இங்க இருந்து பார்க்கணும். நமக்கு tan தீட்டாங்கிறது எங்க இருந்து பார்க்கணும்? இங்க இருந்து பார்க்கணும். ஓகே. இது ஒரு 90, இது ஒரு 30. சேர்த்தா 120. Yeah. So m is equal to tan. இதோட ஸ்லோப் என்னவா இருக்கும்? 90 டிகிரி பிளஸ் 30 டிகிரி. ஸோ இப்போ வந்து நமக்கு 90 அண்ட் 180 சாரி 90யும் 270யும் வந்துச்சுன்னா அந்த ஆங்கிள் வந்து 90 பிளஸ் 90 மைனஸ் 270 பிளஸ் 270 மைனஸ் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அந்த ஆங்கிளை வந்து அதோட ரெசிப்ரோக்கலா மாற்றணும்னு ஏற்கனவே படிச்சோம். ஓகே. ஸோ சாரி சைன் வந்து காசா மாறும், சிக்கன் வந்து கொசிக்கனா மாறும், கொசிக்கன் சிக்கனா மாறும், டேன் வந்து காட்டா மாறும். ஸோ காட் 30 டிகிரி அப்படியே வரும். ஓகே. ஸோ 90 பிளஸ் 90 மைனஸ்னு வந்தா அந்த வேல்யூ வந்து அதுக்கு இணையான அந்த இன்னொரு வேல்யூக்கு சேஞ்ச் ஆகும். தட் இஸ் டேன் வந்து காட்டா மாறும். தென் வந்து இட்ஸ் 30 டிகிரி அப்படியே வரும். இங்க வந்து டேன் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு? செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட் பொறுத்தவரை டேனோட ரெசிப்ரோக்கலும் என்னவா மாறும்? நெகட்டிவா மாறும். ஸோ நெகட்டிவ் காட் 30 டிகிரி. ஸோ காட் 30யோட வேல்யூ என்ன? √3 தெரியும். ஸோ -√3. Okay, the slope is
minus root 3. Okay. ஸோ இது வந்து நம்ம ட்ரிக்னாமெட்ரி சாப்டர்ல பார்த்துருக்கோம். 90 பிளஸ்ன்னு வந்தால் அதை எப்படி மாற்றி எடுத்து சைன் 90 பிளஸ்னா காசாக மாறும். சைன் 270 பிளஸ்னா வந்து அதுவும் காசாக மாறும். அது எந்த குவாட்ரண்ட்ல இருக்கோ அதை போட்டு பாசிட்டிவா நெகட்டிவான்னு பார்ப்போம். சிமிலர்லி வந்துட்டு கொசிக்கன் சீக்கனா மாறும், சீக்கன் கொசிக்கனா மாறும். இங்க வந்து டேன் காட்டா மாறும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ட்ரிக்னாமெட்ரி கிளாஸஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அதை யூஸ் பண்ணி வந்துட்டு நீங்க நம்ம அப்ளை பண்ணணும். Okay, thank you.